இது வரைக்கும் லோடு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஈவி வண்டியில் ரேஞ்ச் கம்மியாக இருக்குது அப்படின்றதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுவும் 130 கிலோமீட்டருக்கு கீழே தான் கிடைக்குதுன்றதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜூபிட்டர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்ற கம்பெனி இந்த டெஸ் அப்படின்ற இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளோடையும் இதோட ரேஞ்ச் வந்து அதிகம். கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் ட்ரூ ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி இந்த வண்டியை வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி அப்படின்றது கிட்டத்தட்ட 30.28 கிலோவாட் அவர் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கூடிய மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும், அதே மாதிரி 265 நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. இது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளோடையும் அதிகம் அப்படின்றது தான் இது உண்மையான ஒரு ஃபேக்ட்டு. இதில் வந்து 1 டன் வந்து உங்களால் ஏற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 265 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படிங்கும்போது இதோட இழுவை திறன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதோட என்ன ரேட்டுக்கு வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் அவங்க மனசில் அடுத்ததாக வரக்கூடிய கேள்வியாக இருக்கும். இதை வந்து 10.35 லட்சத்துக்கு வந்து இந்த வண்டி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.